நம்மக்கிட்ட எவ்வளோதான் டெக்னாலஜி இருந்தாலும் இயற்கையாக உருவாக்குற எதையும் நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. அப்படின்றதுக்கு உதாரணமாக துபாயவே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் இந்த மழைப்பொழிவு. துபாயில் 2 வருஷம் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் பெய்ஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மனிதனோட டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இயற்கையாக பெய்ய வேண்டிய மழையை செயற்கையாக உருவாக்க நினைச்ச மனிதனோட டெக்னாலஜி தான். கடந்த 75 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு துபாயில் கனமழை பெஞ்சிருக்கு. இந்த மழையால் 70 வயது முதியவர் இறந்திருக்காரு. இது அந்த நாட்டு மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடான ஓமன் நாட்டிலையும் 18 பேர், குழந்தைகள் உட்பட 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இது இயற்கை மழையா செயற்கை மழையா? சீட் கிளவுடிங்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? வாங்க இதை பற்றின தகவல்களை பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல் பிப்ளியோஃபைல்ஸ். இட்ஸ் PR. ஏப்ரல் 18ஆம் தேதி கடந்த 24 மணி நேரத்தில் 10 அங்குல அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இது ரொம்பவே ரேரான விஷயம். ஏன்னா அந்த நாட்டோட ஆண்டுக்கு சராசரி மழை பொழிவே பார்த்தீங்கன்னா 3.12 அங்குலம் தான். ஸோ இந்த எதிர்பார்க்காத கனமழையினால கப்பல், ஃப்ளைட் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஸோ இந்த எதிர்பார்க்காத கனமழையினால அது சேமிக்கிறதுக்கான எந்த ஒரு வசதியுமே கிடையாது. வடிகால் வசதி அப்படின்றது எந்த ஒரு வசதியுமே அங்கே கிடையாது. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா பாலைவனத்துக்கு பேர் போனது. கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த மழைன்றது சீட் கிளவுடிங்னால வந்திருக்குமோ, அதாவது மேக விதைப்பு மூலமாக வந்திருக்குமோ அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ மேக விதைப்புனா என்ன? இந்த மேக விதைப்புன்றது ஒரு விஞ்ஞான செயல்முறை. அதாவது ஏற்கனவே மழையையோ இல்லை பனியையோ உருவாக்குற மேகத்தோட திறனை மேம்படுத்துறது தான் இந்த தொழில்நுட்பம். இது வானிலை நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தும். வல்லுநர்கள் இதை வானிலை மாற்றம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இயற்கையாகவே நமக்கு போதுமான நீர் கிடைக்கல, மழை கிடைக்கல அப்படிங்கும் போது இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணலாம். துபாய் ஒரு பாலைவனனாலையும் அங்கே இருக்க நீர் பற்றாக்குறைனாலையும் அங்கே உள்ள மக்கள் தொழிற்சாலைகளில் போதுமான நீர் இல்லாதனால க்ளவுட் சீடிங் அப்படின்ற மெத்தட் மூலியமாக செயற்கையாக மழையை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் சீடிங் மெத்தடில் பொழிய வேண்டிய மழையை அதிகப்படுத்த முடியுமே தவிர செயற்கையாக அதை உருவாக்க முடியாது. அதன் காரணமாக தான் துபாயில் வரலாறு காணாத மழை பெய்ஞ்சிருக்கு. க்ளவுட் சீடிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி மழை எப்படி உருவாகுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பூமியில் உள்ள நீர்நிலைகளில் இருக்க நீர்லாம் ஆவியாகி மேகங்களால் இழுக்கப்படுது. இப்படி இழுக்கப்பட்ட நீராவிகள் சின்ன சின்ன துகள்களாக அந்த மேகங்களில் தங்கியிருக்கு. அந்த துகள்களோட எடையும் கம்மி அப்படின்றனால அதால் கீழே வர முடியாது. அதனால் மேகங்களுக்குள்ளே இருக்க துகள்கள், தூசுகளோட அந்த நீர்த்துளைகள் இணைந்து அதன் எடை காரணமாக கீழே வருது. இப்படி தான் மழை பெய்யுது. இப்படி பெய்கிற மழையை எப்படி க்ளவுட் சீடிங் மூலமா செயற்கையாக உருவாக்க முடியுது? மேகங்களில் தங்கியிருக்க சின்ன சின்ன நீர்த்துளிகளை க்ளவுட் சீடிங் மெத்தட் மூலமாக செயற்கை விதைகளின் உதவியோடு அதை இணைக்கிறாங்க. அதோட இடை காரணமாக நீர்த்துளி பூமியை நோக்கி கீழே வருது. இதை தான் செயற்கை மழை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த க்ளவுட் சீடிங் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு எல்லா மேகமும் மழை தரது கிடையாது. ஒரு சில மேகங்கள் தான் நமக்கு பெரிய மழை துளிகளை தரும். ஏன்னா அதுக்கு போதுமான ஈரப்பதம் கிடைக்கிறது இல்லை. ஸோ மேகத்துக்கு போதுமான பனித்துகள்கள் இல்லாதனால தான் நமக்கு மழையே வரது கிடையாது. இந்த பனித்துகள்களை மேகத்துக்குள்ளே உருவாக்குறதா இந்த சீட் கிளவுடிங். அதாவது நிபுணர்கள் சரியான நேரத்தில் இந்த மேக விதைப்பை முடித்தா நமக்கு கரெக்டான நேரத்தில் மழை வரும். இதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல் பார்த்திங்கன்னா சில்வர் அயோடைடு. அதாவது பனிப்படிகங்களை உருவாக்குறதுக்கான மூலக்கூறுகளும் இந்த சில்வர் அயோடைடும் ஒரே மாதிரியான மூலக்கூறுகளை உடையது. ஸோ அந்த நேரத்தில் வளர்கிற மேகத்தில் இந்த சில்வர் அயோடைடு வச்சோன்னா மேகத்தோட ஈரப்பதத்தால் இந்த சில்வர் அயோடைடு சீக்கிரமாக வளர்ந்து ஒரு பெரிய பனிக்கட்டியாக மாறும். பனிக்கட்டியாக மாறும் போது நமக்கு பெரிய மழைத்துளிகள் வரும். அதாவது 1 கிராம் வெள்ளி அயோடைடால் 10 ட்ரில்லியன் பனிக்கட்டிகளை உருவாக்க முடியும். அதனால நமக்கு அதிகபட்சமான மழையும் பொழியும். இந்த சீட் கிளவுடிங் 2 டைப்ஸில் பண்ணப்படுது. அதாவது மேகங்களோட மேல்புறத்துலையும் இது போடப்படுது, மேகங்களோட
மேகத்தோட கீழ்ப்பகுதியில் இருந்தும் இந்த விதைப்பு வந்து பண்ண முடியும். அதாவது மேலே ஏர்க்ராஃப்ட் மூலமாக அந்த விதையை வந்து மேகங்கள் மூட போட முடியும். அதே மாதிரியே கீழ்ப்பகுதியிலையும் கீழிருந்து எரிய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில நேரங்களில் அதாவது ஈரப்பதமாக இருக்க மேகங்களில் வேணால் இந்த சில்வர் அயோடைடு பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப வறட்சியான இருக்க மேகங்களில் வந்து ஒரு சில நேரங்கள் இது வேலைக்கு ஆகாது, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2021 இருந்து ஏர்க்ராஃப்ட் ஏரோப்ளைன்ஸ் மூலமாக இருந்து இந்த சீட் க்ளவுடிங் பண்ணுறதை விட்டுட்டு ட்ரோன்ஸ் மூலமாக, அதாவது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ட்ரோன்ஸ் மூலமாக இந்த விதைகளை வந்து தூவுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் க்ளவுட் சீடிங் மூலமாக மழையை அதிகரிக்க முடியுமே தவிர மழையை செயற்கையாக உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்கப்பட்ட க்ளவுட் சீடிங்னால் ஏற்பட்ட விபரீதம் தான் இந்த துபாய் மலை. இப்படி உருவாக்கப்படுற செயற்கை மலையால் எதுவும் ஆபத்து வருமா? இயற்கை மலையும் செயற்கை மலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சுவையாலையும் நிறத்தாலையும் நம்மளால் வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் தான் பயன்படுத்தணும். அது மாதிரி நமக்கு இயற்கையால் போதுமான மழை கிடைக்கல அப்படிங்கும் போது இந்த சீட் க்ளவுடிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது. ஆனால் அதுவே தவறாகவும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிப்ளியோஃபைல்ஸ் 6PR சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.